Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம next topic ஆன DIAC and TRIAC பத்தி பார்க்கலாம். So first DIAC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 terminal device. அதுல 4 layers வந்து நமக்கு available இருக்கும். So இதை வந்து பார்த்தீங்கன்னா bilateral trigger diode அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு current direction வந்து ரெண்டு பக்கமே நமக்கு இங்க availability-ஆ இருக்கும். So conduction ரெண்டு direction-மே available-ஆ இங்க இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். PNP லேயர்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா N டைப் மெட்டீரியல்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற டெர்மினல்ஸ் வந்து A1 அண்ட் A2 அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். அண்ட் ஜென்ரல் நோட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கரண்ட் டைரக்ஷன் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கிறதுனால தான் ரெண்டு ஆரோ மார்க்குமே நமக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கு. ஸோ சிங்கிள் டைரக்ஷனாக இருந்தால் தான் பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படிங்கிறத வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ரெண்டு டைரக்ஷனா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம டெர்மினல்ஸை வந்து எந்த விதமான நேம் வச்சுமே இங்கே ரெப்ரசென்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ பேர் ஆஃப் 4 லேயர் டயோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ்ல எந்த நேம்ஸுமே இருக்காது. இது வந்து ஒரு லோ பவர் ட்ரிகரிங் டிவைஸ் அண்ட் இதுல நமக்கு கண்ட்ரோல் டெர்மினல் வந்து எதுவுமே இருக்காது. பேசிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் parallel inverse combination of semiconductor layers that permits triggering in either direction. ஸோ நமக்கு parallel and inverse combinationல semiconductor உடைய layers P and N type எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா தான் triggering வந்து நம்ம ரெண்டு டைரக்ஷன்லையுமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்றோம். ஸோ ரெண்டு parallel Shockley diodes-ஐ எடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். Shockley diode அப்படிங்கிறது வந்து it is a 4-layer PNPN diode with 2 terminals and இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா SCR-க்கு சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இதுல நமக்கு கேட் கரண்ட் வந்து IG வேல்யூ 0-வா இங்கே இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி கிடைக்கும். ரிவர்ஸ் சைட்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் பிரேக் டவுன் வோல்டேஜ் பிரேக் ஓவர் வோல்டேஜ் ஃபார்வர்ட் சைட்ல வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டயாக் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆஃப் கண்டிஷன்ல ஐடியல்ல கரண்ட் வேல்யூ 0-வா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல ஒரு சின்ன மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால நமக்கு ஃப்ளோ ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தேன் பிரேக் ஓவர் வோல்டேஜ் ஃபார்வர்ட் ரீஜன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல டயாக் வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும். அப்ப நமக்கு லார்ஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து இங்க ஃப்ளோ ஆகும். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு இந்த டயாக் வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா ஐ வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஹோல்டிங் கரண்ட் வேல்யூ இந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ற வரைக்கும் டயாக் வந்து ஆன் ஸ்டேட்ல மெயின்டைன் ஆகும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல் டிவைஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து ட்ரிகரிங் டிவைஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ஆன் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு இங்கே ஒர்க் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வேற எந்த கண்ட்ரோல் மெக்கானிசமே வந்து இதில் பண்ணலை. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் வந்து ட்ரிகரிங் ஆஃப் ட்ரையாக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அண்ட் லைட் டிமிங் சர்க்யூட் இந்த டயாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாக் பார்க்கலாம்.